வெண்ணிலாவோட அப்பா சேகர் வெண்ணிலா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுறாரு. என்னம்மா வெண்ணிலா, உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்குல்ல? எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுமா, உன் விருப்பம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆமாப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சொன்னா நான் கேட்பேன்ப்பா. எனக்கு உங்க விருப்பம் தான் என் விருப்பமும். சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? அடுத்து என்ன பண்ண போறோம்? நிறைய கல்யாண வேலை இருக்கு, அத பத்தி சொல்லுங்க. ஆமா லட்சுமி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஒன்னா ஆரம்பிக்கணும். முதல்ல நம்ம கல்யாண ட்ரெஸ்ஸை பத்தி பேசலாம். அப்பா அப்பா, எனக்கு கல்யாணத்துக்கு லெஹெங்கா வேணும்பா. வெண்ணிலா லெஹெங்கா ட்ரெஸ் கேட்டதும் அனு அவளை இப்படி கிண்டல் பண்ணா. என்னது, உனக்கு லெஹெங்காவா? உனக்கெல்லாம் லெஹெங்கா கிடைக்காது, சைஸே ஃபர்ஸ்ட் இருக்காது. போய் ஒழுங்கா புடவை கட்டிக்கோ. அப்பா பாருங்கப்பா, இவளை எப்படி சொல்றான்னு. அனு, நீ அமைதியா இரு. முதல்ல நம்ம கடைக்கு போய் ட்ரெஸ்ஸை முடிவு பண்ணிக்கலாம். எல்லாரும் வாங்க, ட்ரெஸ் எடுக்க கிளம்பலாம். சேகர் குடும்பம் எல்லாரும் கிளம்பி ட்ரெஸ் எடுக்க வந்தாங்க. ஏப்பா தம்பி, நாங்க கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். நீ நல்ல ட்ரெஸ்ஸா காட்டுப்பா. அப்படியே என் பொண்ணு கேட்குற லெஹங்கா ட்ரெஸ்ஸா காட்டுப்பா. இங்கே பாருங்க சார், இது எல்லாமே லெஹங்கா செக்ஷன் தான். இதில் நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கு. மேரேஜுக்கு போட்டிருக்க மாதிரி நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கு. எது வேணுமோ பாருங்க சார். அண்ணா, எனக்கு பிங்க் கலர்ல 5XL லார்ஜ் சைஸ் லெஹங்கா காட்டுங்கண்ணா. நிறைய ஸ்டோன்ஸ் வச்சிருக்கணும். கடைக்காரர் கொஞ்ச நேரம் இப்படி யோசிச்சு பார்த்துட்டு சொல்றாரு. மேடம், லாஸ்ட் சைஸே XXL தான் மேடம். உங்க சைஸுக்கு என் கடையில் லெஹங்கா இல்லை மேடம். சாரி மேடம். பாத்தியா, உன் சைஸ்க்குலாம் லெஹங்கா கிடைக்காதுன்னு சொன்னல வீட்லயே. நல்லா தின்னு தின்னு பண்ணி மாதிரி இருந்தா எப்படி கிடைக்கும்? போ போ, ஒழுங்கா புடவே சுத்திக்கோ உன் கல்யாணத்துக்கு. அனு சொன்னதை கேட்டு வெண்ணிலாக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஏய் அனு, நீ வாய மூடு. என் பொண்ணுக்கு இந்த கடையில் தான் என்ன, வேற கடையில போய் நான் வாங்கி தருவேன். வெண்ணிலா, நீ வாமா, நான் வேற கடைக்கு போலாம். சேகர் வேற ஒரு கடைக்கு போய் வெண்ணிலாவோட சைஸ்க்கு ட்ரெஸ் கேக்குறாரு. ஆனா அந்த கடையிலயும் அவ சைஸ்க்கு ட்ரெஸ் கிடைக்கல. எனக்கு லெஹங்காவே வேணாம்பா, நான் புடவையே கட்டிக்கிறேன். வாங்கப்பா, வீட்டுக்கு போகலாம். வெண்ணிலா கிளம்பி சோகமா வீட்டுக்கு வரா. நீ சோகமா இருக்காதம்மா, ட்ரெஸ் தானே, விடுமா, பார்த்துக்கலாம். நீ இப்படி சோகமா இருக்கிறது எனக்கு பிடிக்கலம்மா. நீ எங்கன்னா வெளியே போயிட்டு வரியா? அப்பா சொன்னதை கேட்ட வெண்ணிலா கடைக்கு போக வீட்ல இருந்து கிளம்பி வெளியே வரா. அப்போ ரோட்ல ஒரு ஸ்கூல் பையன் கால் தடிக்கு கீழே விழுறத பாக்குறா. ஐயோ, பார்த்து கவனமா வரக்கூடாதப்பா, இப்ப பாரு அடிபட்டுடுச்சு. வெண்ணிலா அந்த பையனுக்கு மருந்து போட்டு ஹெல்ப் பண்றா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா ஹெல்ப் பண்ணதுக்கு. நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். எங்க அம்மா கிட்ட உங்களை பத்தி நான் சொல்றேன். வெண்ணிலா அடிபட்ட பையனோட அவன் வீட்டுக்கு போறா. அடே, என்னடா ஆச்சு? இப்படி அடிபட்டிருக்கு, நீங்க யாருங்க? நடந்த எல்லா விஷயத்தையும் வெண்ணிலா ஹெல்ப் பண்ணதையும் அவங்க அம்மா கிட்ட சொல்றான். ரொம்ப நன்றிமா, என் பையனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு வீடு வரைக்கும் வந்து விட்டுருக்கீங்க. நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. பரவாயில்லக்கா, பையனை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். வெண்ணிலா சோகமா இருக்கிறத அந்த பையனோட அம்மா வெண்ணிலா கிட்ட அத பத்தி கேக்குறாங்க. ஏமா சோகமா இருக்கீங்க? என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் பண்றேன். வெண்ணிலா நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றா. தனக்கு லெஹங்கா கிடைக்காத விஷயத்தையும் சொல்றா. இவ்வளவுதானாமா? நானும் டெய்லர் தான், நீ கவலைப்படாத. நீ உனக்கு எப்படி ட்ரெஸ் வேணுமோ அளவு மட்டும் கொடுத்துட்டு போ. 2 நாள் அப்புறமா என்ன வந்து பாருங்க. வெண்ணிலா தன்னோட ட்ரெஸ் எப்படி வேணும், அதோட சைஸ் அளவெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டா. 2 நாள் அப்புறமா வெண்ணிலா அந்த பையன் வீட்டுக்கு போனா. அப்போ அங்க வெண்ணிலாக்கு பிடிச்ச மாதிரியே லெஹங்கா வந்த அக்கா வெண்ணிலா ஆசைப்பட்ட மாதிரியே தச்சு வச்சிருந்தாங்க. வெண்ணிலா லெஹங்காவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவங்களுக்கு நன்றியும் சொன்னா. நீ இங்கேயே போட்டு பாருமா, அளவு தப்பா இருந்தாலும் நான் புடிச்சு தரேன். வெண்ணிலா அந்த லெஹங்காவை போட்டு பார்த்தா. ரொம்ப அழகா ஃபிட்டா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டா. அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் எங்கேயுமே லெஹங்கா கிடைக்காதுன்னு கவலைப்பட்டேன், ஆனா நீங்க அழகா தச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றிக்கா, இதை நான் மறக்கவே மாட்டேன். நீங்க கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும்.